ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்கூடையும் சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த மட்டன் கிரேவியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடான உடனே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, கூடவே ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைன்ற பட்சத்தில் ஒரு 1/2 கப் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா இதை ஒரு வாட்டி வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நீங்கள் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் போல் வதக்கினாலே போதும். எல்லாமே இப்போது வதக்கி எடுத்தாச்சு. இதை இப்போ நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இது ஒரு ஓரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரை நல்லா சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஒரு 2 துண்டு பட்டையை சேர்த்ததுக்கப்புறம் 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சேர்த்து நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது நான் கலருக்காக மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவை ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டனை நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா ஒரு வாட்டி இது கூடவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நான்வெஜ் போட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா அதோட நீச்சு ஸ்மெல் நமக்கு வராது. இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம். அரைச்சி இந்த விழுதை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு வாட்டி கறியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சமயத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கிரேவி மாதிரி செய்கிறதுனால 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதுவே நீங்கள் குழம்பு மாதிரி வேணும்னா இது கூட இன்னொரு கப் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போவும் நல்லா திக்காக தான் இருக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் குக்கரை மூடி மிதமான ஹீட்டில் 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது விசில் போய் ப்ரெஷரில் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு வாட்டி ஸ்டவ் ஆன் பண்ணி இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி, ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதையும் சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் இது ஒரு வாட்டி கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் watching.